எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். கடைசி ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் வீடியோ போடல. ஆனால் ஷார்ட்ஸில் வந்து ஃபேஷன் டிசைனிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பர்சனல் ரீசன்ஸ் இருந்தது. மெட்டர்னிட்டியில் இருந்தேன். எனக்கு நியூ பார்ன் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நியூ பார்னுக்கு வந்து நிறைய லவ், கேர், நர்ச்சரிங் நீடட். ஸோ எனக்கு டைமே கிடைக்கல. நவ் ஐ காட் லிட்டில் செட்டில்டு. இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கேன். அண்ட் தென் வந்து மீன் வைல் எனக்கு வந்து ஒரு 3 நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்கள் சைடில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டுக்கு கீழே கூடவா நீங்கள் வந்து நெகட்டிவ் கமெண்ட் மென்ஷன் பண்ணுவீங்க? அது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துச்சு. என்னடா இது, எஜுகேஷன் கண்டென்ட்டுக்கு கூட வந்து இப்படி நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க. நான் நான் வந்து கூகுளில் பார்த்து டேஷ் நிஜமா என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் ஸ்டில் நிறைய பேர் அந்த ஒருத்தரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 430 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அந்த ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்னா மிச்சம் 429 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்காக மறுபடியும் என் மனசில் ஒரு தைரியத்தை உருவாக்கி நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ICH GCP R3 நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் வந்து அமலுக்கு வரல. ஜூலையில் கண்டிப்பாக வந்துடும். இப்போ தான் வந்து டிராஃப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து அதில் என்னென்னலாம் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அப்புறம் ஈரோட்டில் இருந்தெல்லாம் எனக்கு வந்து இமெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். நான் உங்கள் இமெயிலுக்கு உடனே வித்தின் 24 hours to 48 hours வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வித்தின் 1 weekல அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேலையாவது நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ எல்லாருமே இமெயில் பண்ணுங்கள். டைரக்ட் கால் எதுவுமே பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் உங்களோட இமெயில்ஸுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஈரோட்டில் இருந்து எனக்கு ரொம்ப பார்த்தது ஹாப்பி ஆயிடுச்சு. மெயினாக என்னை வந்து மறுபடியும் வீடியோ போட என்கரேஜ் பண்ணதே உங்களோட இமெயில் தான். அதனால் ஓகே, நான் வந்து 2015 இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை. நானே தத்தளித்து தனியாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னை மாதிரி இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணுறேன். மோஸ்ட்லி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாதீங்க. அதுவும் இந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட்டு கீழே. இது ரொம்ப வந்து டிஸ்கரேஜ் பண்ணும். உங்களால் படிக்காதவங்களுக்கு உதவுதோ இல்லையோ, படிக்கிறவங்க கூட இதனால் கெட்டு போயிடுவாங்க. ஸோ யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அண்ட் தென் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ICH GCP R3 அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எதுக்கு அப்படின்னா மாடர்னைஸ்டு அப்ரோச். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ கிளினிக்கல் ட்ரையலும் அப்போ வந்து ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு மெயின் கைட்லைன்ஸ் தான் இருக்குது. இப்போ கைட்லைன்ஸ் இல்லாமல் எதையுமே டிஜிட்டலைஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கீ எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, த நியூ கைட்லைன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி பேஸ்ட் டிசைன். ஃபார் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது பேஷண்ட் வந்து மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து கிளினிக்கல் ட்ரையலில் இருக்கிறதே வந்து பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரமாட்டாங்க. ரிட்டென்ஷன் ரொம்ப கம்மி. ஒரு வாட்டி அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. யோசிச்சு என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. பட் அவங்க திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வரவே மாட்டாங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க கையிலேயே டேப் ஆர் ஃபோன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஜிட்டல் கேஜெட் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவை இருக்காது. ட்ராவல் கம்ப்ளீட்லி கட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே சப்போஸ் அவங்க வரல அப்படின்னா கூட சிஆர்சி விசிட் பண்ணலாம். சிஆர்சியை வந்து அந்த டிஜிட்டல் கேஜெட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் தென் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் அ ஸ்டடி டிசைன். இப்போ வந்து நிறைய டிஜிட்டல் டூல்ஸை வந்து அடாப்ட் பண்ணலாம். அடாப்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அது செகண்டு. அண்ட் தென் எம்ஃபசைஸ் த பார்ட்டிசிபென்ட் சேஃப்டி. முன்னையும் வந்து சேஃப்டி வந்து இருந்தது. பட் மோர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டேட்டா ப்ரைவசி அது எல்லாமே. அண்ட் தென் டேட்டா இன்டெகிரிட்டி, என்கரேஜ் ரியல் டைம் டேட்டா. இப்போது பார்த்திங்கன்னா சிஆர்ஏ வந்து டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுவாங்க இசிஆர்எஃப் மூலமாக. அதுக்கப்புறமா சிஆர்ஏ பார்த்துட்டு கிளினிக்கல் ட்ரையல் அசோசியேட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரலைஸ் மானிட்டர்ஸ்க்கு வந்து போகும்.
ஸோ இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் அண்ட் லென்தி ப்ராசஸ். ஸோ வந்து இப்போ சிஆர்சி சைட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டேட்டாஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே ரியல் டைமில் அப்போவே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட்ரலைஸ் மானிட்டர்ஸ்க்கு இல்லைன்னா மெடிக்கல் மானிட்டர்ஸ்க்கு டைரெக்டாக போனதும் அப்போவே ரிசால்வ் பண்ணி டேட்டா இன்டெகிரிட்டி வந்து ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்ட்டு தான். ஃபோர்த்து பாயிண்ட்டு. ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ முன்ன வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்பான்சர், சிஆர்ஓ, சைட் அதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு அதிகமாக இருந்தது, சிஆர்ஓ கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அப்புறம் சைட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இப்போ வந்து மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து சிஆர்ஓ கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ்லாம் வந்து ரியலி கிளினிக்கல் ட்ரையலில் பயங்கர இம்பேக்ட் பண்ணும். எப்படி வேர்ல்டு வந்து டிஜிட்டலாக எவால்வ் ஆகி வருதோ அதை போலவே கிளினிக்கல் ட்ரையலும் டிஜிட்டலி எவால்வ் ஆகிடும். இனிமேல் மோஸ்ட்லி பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாருமே இது பண்ணிடுவாங்க. ஐசிஎஃப் எல்லாமே கூட இப்போவே வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா, டெர்மினாலஜின்னு சொல்லி எனக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் டெர்மினாலஜிஸ் வீடியோ வேணுமோ மென்ஷன் பண்ணுங்கள். ஏஇ, எஸ்ஏஇ, அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் கன்சன்ட், ஐசிஎஃப், இது எல்லாத்துக்குமே நான் வந்து டெர்மினாலஜிக்குனே ஒரு வீடியோ வேணால் போடுறேன். அப்புறம் வந்து மாஸ்டர் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, மாஸ்டர் கிளாஸில் வந்து ஒரு 3 to 4 hours ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்கள என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்துட்டு மொத்தமாக ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒன் டைம் விசிட்டராக இருக்கீங்க. வரவங்க எல்லாருமே வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 to 4 hours ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸஸ், எத்தனை ஃபேஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல், அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸு, அப்புறம் ப்ரோட்டோகால் டெவலப்மெண்ட், சைட் மேனேஜ்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் மானிட்டரிங்கு, அப்புறம் ஃபார்மகோ விஜிலன்ஸு, ஆடிட்ஸு, அதுக்கப்புறம் ஐசிஜிசிபி, இன்னும் 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 எஃப்டிஏ, அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்ன இந்தியன் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ மற்ற எல்லாமே, என்டிசிடி 2019, இன்னும் மற்ற எல்லா ரெகுலேஷன்ஸும் வந்து நான் ஃபுல் ஸ்ட்ரெச் அந்த 3 to 4 hours வீடியோவில் போட்டேன் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி என்ஐடிஏ ஆர்கனைசேஷனோட ஜிசிபி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த சர்டிஃபிகேட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சர்டிஃபிகேட் கிளியர் பண்ணி வாங்குறதுக்கு. உங்களுக்கு இந்த ஃபுல் லென்த் மாஸ்டர் கிளாஸ் வேணும் 3 to 4 hours அப்படின்னா மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 50 கமெண்ட் எனக்கு கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அப்புறம் கீப் சப்போர்ட்டிங். அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்டும் போடாதீங்க. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து என் ஆஃபீஸ் டீம்ஸ்லேருந்து ஒருத்தங்க பிங் பண்ணாங்க. அவங்க பேர் சொல்லலை, ஏன்னா அவங்க ப்ரைவசி வேணும் அப்படின்னு சொன்னதால நான் பேர் சொல்லலை. அவங்க வந்து வீடியோஸ் பார்த்து ஜிசிபி சர்டிஃபிகேட் எடுத்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்து இன்றைக்கி ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வீடியோ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, என்னால் அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் வேறு யாருக்காவது இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வர்ஸ் ஈவெண்ட்டுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. நீங்கள் 10 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கனாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கொஷினே கேஸ் ஸ்டடீஸ், அட்வர்ஸ் ஈவெண்ட்டில் இருக்க கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் சீரியஸ் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸில் இருக்க கேஸ் ஸ்டடீஸ் தான் கேட்பாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. நீங்கள் தனியாக சர்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலும் அந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கு. நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு நோட் போடுங்க. ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க அப்படின்னா எப்படி தனியாக நோட் போட்டு ஒரு புக்கில் எழுத ஆரம்பிப்பீங்களோ, நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறது படிக்கிறது எல்லாத்தையுமே அந்த நோட்டில் எழுதுங்க. இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் எழுதி படிங்க. ஸோ மசில் மெமரி இருக்கும். நீங்கள் இன்டர்வியூக்கு போகக்குள்ள உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care, bye, and keep supporting. Bye.